பிடிப்பவனோ பற்றி கொள்வானை. நம்மீனை ஜீவனுள்ள தேவனை செவிப்பார் யாருண்டோ? ஜீவனை அவர் கயத்த இங்கு யாருண்டோ? பாடல் எண் 17, சாங் நம்பர் 17. இடுக்கமான வாசல் வழியை வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும். வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும்.
இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். நாம் உட்கார்ந்தவர் கண்களை மூடி நாம் ஜெபம். தேவன் இந்த வேலையை ஆசீர்வித்து தரும்படியாக கடந்த கூட்டத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தேவன் இந்த வேளையிலும் நம்மோடு கூட இடைப்படும்படியாக தேவன் ஏக சிந்தையும் ஒரு மனிதன் ஆவியை தரும்படியாக தேவனுடைய வார்த்தை விடுதலோடு கேட்கும்படியாக எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய காதுகளையும் எங்கள் இருதயத்தையும் நீர் திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். So how shall we ensure that in our churches we shall keep to the narrow way that leads to life? ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய இடுக்கமான வாசல் வழியாக தான் நாம் போகிறோம் என்று நம்முடைய சபையில எப்படி நாம் நிர்ணயித்துக் கொள்வது? That the way we started, we shall continue till Jesus comes. நாம் ஆரம்பித்த அந்த வழியிலேயே இயேசு வரும் வரை நாம் செல்ல வேண்டும். Because when you look at the last 2000 years, many churches that started well did not end well. 2000 ஆண்டுகளாக நாம் பார்க்கும் பொழுது நன்றாக ஆரம்பித்த சபைகள் அவைகள் நன்றாக முடிக்கவில்லை. Even a good church that the apostle Paul started, அப்போஸ்தலன் பவுலே ஆரம்பித்த நல்ல சபை கூட, one of the best churches was the church of Ephesus. மிகவும் நேர்த்தியான ஒரு சபை என்று சொன்னால் அது எபேசு சபையை குறித்து நாம் சொல்லலாம். And Paul spent 3 years in Ephesus. அந்த எபேசு பட்டணத்திலே பவுல் 3 ஆண்டுகள் செலவு செய்தார். And he preached the way of the cross. சிலுவையின் வழியை அங்கே பிரசங்கித்தார். He preached that we are to be crucified with Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று பிரசங்கித்தார். And at the end of 3 years he had appointed elders in that church. அந்த 3 ஆண்டுகளின் முடிவிலே அங்கே மூப்பர்களை நியமித்தார். And he calls those elders and he says, I want to give you some warnings. அந்த மூப்பர்களை ஒரு கூட்டமாக வரவழைத்து உங்களுக்கு சில எச்சரிப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். Acts of the Apostles chapter 20 அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் and verse 17. 17ஆம் வசனம்.
he called for the elders of the church from Ephesus. எபேசுவிலிருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். And from verse 18 up to verse 35, all those 18 verses, he's telling them some final warnings. 18ஆம் வசனம் தொடங்கி 35ஆம் வசனம் வரை இவ்வளவு வசனங்களிலேயும் அவர் சில எச்சரிப்புகளை கொடுக்கிறார். And he do you know how many sermons he preached there in 3 years? இந்த 3 ஆண்டுகளிலே எத்தனை பிரசங்கங்களை எபேசுவிலே பிரசங்கித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? See verse 31. 21ஆம் வசனத்தை பாருங்கள். Night and day for a period of 3 years I did not stop admonishing you with tears. இரவும் பகலும் 19ஆம் வசனத்திலே தமிழிலே பார்க்கிறோம். 19ஆம் வசனம் தமிழ் 19. Oh, மிகுந்த கண்ணீரோடும். okay. சாரி. No, 31. 31ஆம் வசனம். 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 3 years. 3 ஆண்டுகள். Night and day. இரவும் பகலும். That probably means that he would preach early in the morning and preach late in the evening also. அதிகாலையிலேயே பிரசங்கத்தை ஆரம்பித்து விடுவார், மாலையிலேயும் அவர் பிரசங்கம் பண்ணுவார். He would preach in the morning to those people before going to work. வேலைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அதிகாலையிலேயே அவர்களுக்கு பிரசங்கத்தை And then in செய்வார். the evening when they came back from work. வேலையை விட்டு திரும்ப வரும்பொழுது மாலையிலே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். For those who could come. யாரெல்லாம் வர முடியுமோ அவர்களுக்காக பிரசங்கிப்பார். He had meetings every day for 3 years. 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கூட்டம் நடந்தது. That means at least 2000 sermons. குறைந்தபட்சம் 2000 பிரசங்கங்கள். Can you imagine listening to 2000 sermons by the Apostle Paul? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாயினாலே 2000 பிரசங்கங்களை கேட்டதை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா? When he is going away, அவர் அங்கு அந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது he does not tell them, remember the 2000 sermons I preached. நான் உங்களிடத்தில் பிரசங்கித்த 2000 பிரசங்கங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. No. இல்லை. He says, remember the way I lived in your midst. உங்கள் மத்தியிலே நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள் என்று He சொல்கிறார். pointed to his life and not to his sermons. தன்னுடைய பிரசங்கத்தை அல்ல, தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அவர் சுட்டி காண்பிக்கிறார். The trouble with a lot of Christians today is they are not looking at people's lives, they are just listening to sermons. இந்த அநேக கிறிஸ்தவருடைய பிரசங்கங்கள் என்னவென்றால் மற்ற மக்களுடைய பிரசங்கத்தை தான் பார்க்கிறார்கள் அல்லாமல் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதில்லை. Don't listen to a preacher's sermons if his life does not attract you. அவருடைய வாழ்க்கை உங்களை கவரவில்லை என்று சொன்னால் அவருடைய பிரசங்கத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. I do not listen to preachers whose life does not attract me. எந்த ஒரு பிரசங்கருடைய வாழ்க்கை என்னை கவர்ந்து இழுக்கவில்லையோ அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்க மாட்டேன். So the great apostle Paul preaching 2000 sermons, மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 பிரசங்கங்களை செய்கிறார். when he calls the elders together, அங்கே மூப்பர்களை கூடி வரவழைக்கும் பொழுது he tells them in verse 18 and 19 18-19 வசனங்களிலே சொல்கிறார். nothing about his sermons, தன்னுடைய பிரசங்கத்தை குறித்து சொல்லவில்லை. but he says, from the first day I came here you have seen how I lived with you the whole time. இங்கே நான் வந்த முதல் நாளிலிருந்து இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். How you saw me serving the Lord with humility and tears and trials which so many people put upon me. வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு தீமையான யோசனைகளுக்கு வந்த சோதனைகளோடும் நான் எப்படி கர்த்தரை சேவித்தேன் என்று I did அறிந்திருக்கிறீர்கள். not shrink from declaring to you anything that will be profitable for you. பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் பிரசங்கித்து வந்தேன். I preached, verse 21, repentance and faith. மனம் திரும்புதலை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று 21ஆம் வசனத்தில் சொல்கிறார். And he says, I want to tell you, verse 26, that I am innocent of the blood of all men. 26ஆம் வசனத்தில் சொல்கிறார், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்களாக இருக்கிறேன் என்று தமிழ் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Because verse 27, I declared to you the whole purpose of God. தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே என்று 26ஆம் வசனத்தில் சொல்கிறார். Every preacher must remember that. ஒவ்வொரு பிரசங்கியாரும் இதிலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Everybody who preaches God's word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவனும், if you want to be free from the guilt of people upon your head, மக்களுடைய இரத்த பழிக்கு அது உங்கள் தலையில் மேல் வராதபடிக்கு விடுதலையாக வேண்டுமானால், there's only one way to do it.
அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி. You must preach the whole purpose of God, not just forgiveness of sins. பாவ மன்னிப்பை மட்டும் பிரசங்கித்தால் போதாது, தேவனுடைய ஆலோசனையின் முழு காரியத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். Some people just give one tract to somebody and say, okay, your blood is not on my hands now. சிலர் ஒரு துண்டுபதியை ஒரு இடத்திலே கொடுத்து விட்டு நான் உன்னுடைய இரத்தப்பழிக்கு நீங்களாகி விட்டேன் என்று சொல்கிறார்கள். No, that's not how Paul did it. இல்லை, பவுல் இப்படி செய்யவில்லை. He says, I preach the whole purpose of God from A to Z. That's why I'm not guilty of your blood. ஏயிலிருந்து Z வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய முழு ஆலோசனை உங்களுக்கு பிரசங்கித்தபடினாலே நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். That is the way we can preserve a church along the narrow way. இப்படித்தான் இந்த குறுகலான வழியிலே தேவனுடைய சபையை வைத்து பாதுகாக்க முடியும். By proclaiming the whole purpose of God. தேவனுடைய முழு ஆலோசனை, முழு நோக்கத்தை பிரசங்கித்து. That means everything that Jesus taught. இயேசு போதித்த ஒவ்வொன்றையும், everything that the apostles taught, அப்போஸ்தலர்கள் போதித்த ஒவ்வொன்றையும், and serving the Lord like the apostles did. அப்போஸ்தலர்கள் எப்படி தேவனை சேவித்தார்களோ அதே போல நாம் சேவித்து. That is how we can preserve the church in the right way. இப்படித்தான் நாம் சரியான விதத்திலே தேவனுடைய சபையை பாதுகாக்க முடியும். Jesus said there are only two masters in the world. இந்த உலகத்திலே இரண்டு எஜமான்கள் தான் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். God and money. தேவனும் பணமும். He said that in Luke 16:13. லூக்கா 16:13 அதை சொல்லி இருக்கிறார். You look it up sometime. நீங்கள் அதை நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். Two masters in the world are not God and the devil. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எஜமான்கள் தேவனும் பிசாசும் அல்ல. Most believers think the two masters are God and the devil. தேவனும் பிசாசும் தான் இந்த இரண்டு எஜமான்கள் என்று சொல்லி அநேக விசுவாசிகள் நம்புகிறார்கள். Read Luke 16:13 and see what Jesus said. லூக்கா 16:13 வாசித்து இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். God and mammon. தேவனும் பணமும், உலக பொருள். Mammon means money, property, all earthly wealth. உலக பொருள் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியம், பணம், சொத்து. So everybody has a choice. Either I serve God or I serve earthly wealth. ஆகவே ஒவ்வொருவருக்கும் இந்த தெரிவு செய்ய முடியும். ஒன்று நான் தேவனை சேவிக்க முடியும், இல்லாவிட்டால் அந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியத்துக்கும் பணத்துக்கும் சேவிக்க முடியும். We need earthly wealth to live. நாம் வாழ்வதற்கு இந்த பூமிக்குரிய ஐஸ்வரியம் தேவை. That's why we go to work. ஆகவே தான் நாம் வேலைக்கு செல்கிறோம். That's why we apply for a job. ஆகவே தான் வேலைக்கு நாம் விண்ணப்பிக்கிறோம். That is why we send our children to school and college so that they can get a job. ஆகவே தான் வேலை கிடைக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்புகிறோம். But when you have a job, you can either live for your job or you can live for God. வேலை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வேலைக்காகவே நீங்கள் வாழலாம் அல்லது தேவனுக்காக நீங்கள் வாழலாம். It's all a question of where your mind is. இது எல்லாம் உங்களுடைய மனது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான். If your mind is primarily on your job, you can't serve God. உங்களுடைய சிந்தை பிரதானமாக வேலையிலேயே இருக்குமே என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. See, the apostle Paul, he worked with his hands to support himself. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளும்படியாக தன்னுடைய கைகளினாலே பிரயாசப்பட்டு வேலை செய்தார். See what he says about himself. தன்னை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். In the 3 years that he was in Ephesus, எபேசுவில் இருந்த 3 ஆண்டுகளும், Acts 20 verse 33. அப்போஸ்தலர் 20:33 I did not desire anybody's silver or gold or clothes. ஒருவனுடைய வெள்ளியையும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. In 3 years, 3 ஆண்டுகளாக I preached 2000 sermons. 2000 பிரசங்கங்களை நான் But I செய்திருக்கிறேன். never wanted your money. ஆனால் ஒரு காலம் உங்களுடைய பணத்தை நான் இச்சித்ததில்லை, விரும்பினதில்லை. I never wanted any of you to come and give me clothes or any such thing. நீங்கள் யாரும் எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கவோ அல்லது பொருளை கொடுக்கவோ நான் விரும்பினதில்லை. Where do we find preachers like that today? இன்றைக்கு இது போன்ற பிரசங்கங்களை நாம் எங்கே பார்க்க முடிகிறது? I hope we will find them in our CFC churches. நம்முடைய CFC சபைகளில் நீங்கள் பார்க்க முடியும் என்று நான் எண்ணுகிறேன். It's very difficult to find them outside. இதற்கு வெளியே நீங்கள் பார்ப்பது சற்று கடினம். Everybody wants. எல்லாருக்கும் தேவை somebody's money. ஒருவருடைய பணம். Where 2000 sermons, after 10 sermons itself they'll want money. 2000 பிரசங்களை விட்டு விடுங்கள், 10 பிரசங்கள் செய்து முடித்து விட்டாலே பணம் நிறைய தேவைப்படுகிறது மக்களுக்கு. Most places one sermon you have to pay me. பல இடங்களிலே ஒரு பிரசங்கத்திற்கு இவ்வளவு பணம் என்று கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள். Paul was a different type of man. பவுலோ வித்தியாசமான ஒரு மனிதனாக இருந்தார். He says here, இங்கே சொல்லுகிறார், verse 34, my hands ministered to my needs and the needs of the one who were with me. நீங்கள் அறிந்திருக்கிறபடி 34ஆம் வசனம், எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. He made tents. அவர் கூடார தொழில் செய்தார். Why? ஏன்? He could have said, I am an apostle, people must support me. நான் ஒரு அப்போஸ்தலன், நீங்கள் தான் என்னை தாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் Because the Lord has said those who preach the gospel can live of the gospel. சுவிசேஷத்திற்காக பிரசங்கிக்கிறவர்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லலாம். That is true.
அது உண்மையாக There's இருந்தால் nothing wrong in supporting one who is preaching the gospel. ஆகவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவரை தாங்குவதில் எந்த தப்பும் இல்லை, அது நல்லதுதான். We have never said it is wrong. அது தவறு என்று நாம் ஒரு காலம் சொல்லவில்லை. A missionary goes and works somewhere, by all means support him. Good. ஒரு மிஷனரி எங்கேயாவது போய் மிஷனரி பணியை செய்கிறார், தாராளமாக அவருக்கு நீங்கள் அவரை தாங்கலாம். But in Paul's time there were many people who were taking advantage of that and making money for themselves, saying I am a preacher. ஆனால் பவுலின் நாட்களிலே அநேகர் இந்த ஊழியத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நானும் ஒரு மிஷனரி ஊழியன், எனக்கு பணம் நீங்கள் எல்லாம் அனுப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். They were lazy people who didn't want to work, so they said we'll go for full time work. அவர்கள் சோம்பல்காரராக இருந்தார்கள், வேலை செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை, ஆகவே முழு நேர ஊழியத்தில் போகிறேன், பணம் அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். And that is happening in India also. இன்றைக்கு இந்தியாவிலும் இப்படி நடக்கிறது. So many people who don't have a job and don't do well in school, they say we'll go for full time work. வேலை கிடைக்காதவர்கள், வேலை இல்லாதவர்கள், பள்ளியில் ஒழுங்காய் படிக்காதவர்கள் நான் முழு நேர ஊழியத்திற்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள். You don't get admission in college, we go to Bible college. அவர்களுக்கு சாதாரண பொது கல்லூரியிலே வேலை கிடைக்கவில்லை, இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேதாகம கல்லூரியிலே இடம் வைத்து அங்கே போகிறார்கள். That is happening all over India. இந்தியா முழுவதுமாக அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. Most of the preachers I met in India are like that. இந்தியாவிலே நான் சந்தித்த அநேக பிரசங்கியாளர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். There's hardly anybody who has given up a good job in order to நல்ல வேலை விட்டு தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தவர்கள் வெகு சிலர் தான். There are a few, but not very few. மிக சொற்பமானவர்கள் தான் இருக்கிறார்கள், அதிகமே அல்ல. So Paul's day also it was like that. பவுலின் நாட்களிலும் அப்படி தான் இருந்தது. So Paul said, in order to expose these people, I will do things differently. இந்த மக்களை வெளியரங்கமாக்க, அவருடைய நோக்கங்களை வெளியரங்கமாக்குவதற்காக நான் வித்தியாசமாக காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொன்னார். I will not take money. நான் பணத்தை வாங்க மாட்டேன். I will work myself and serve the Lord. நானாக வேலை செய்து தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். Occasionally from Philippian church they would send him some money, he would take it. எப்போதாவது பிலிப்பியன் சபையிலிருந்து கொஞ்சம் பணத்தை அனுப்புவார், அதை அவர் பெற்றுக்கொள்வார். But basically he supported himself. ஆனால் அடிப்படையாக அவர் தன்னை தாங்கி தேவைகளுக்காக தாங்கிக் கொண்டார். Why did he do that? ஏன் அதை அவர் செய்தார்? Verse 35. 35ஆம் வசனம். In this way, by working hard and helping other poor people, I wanted you to remember the words of Jesus who said it is more blessed to give than to receive. 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். So I was saying, why was there a need to start another church in Tuticorin 31 years ago? ஆகவே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா, 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏன் தூத்துக்குடியில் இன்னொரு சபை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருந்தது? Because in every church the preacher was taking money from the people. ஒவ்வொரு சபையிலேயும் மக்களிடத்தில் பணத்தை வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். So let us start a church where the preacher will not take the money from people. ஆகவே இப்பொழுது வாழ்வதற்காக பிழைப்பதற்காக மக்களிடத்திலிருந்து பணம் வசூலிக்காத ஒரு பிரசங்கர் உள்ள சபையை நாம் உண்டாக்க வேண்டும். Like Paul, பவுலை போல, who supported himself and served. அவர் தன்னை தாங்கிக் கொண்டு ஊழியம் செய்தார். Supported himself and preached 2000 sermons in 3 years. 3 ஆண்டுகளிலே தன்னை தாங்கிக் கொண்டு அதே நேரத்தில் 2000 பிரசங்கங்களை செய்தார். And that is how it started here. இப்படித்தான் இங்கேயும் இந்த ஊழியம் ஆரம்பித்தது 31 years ago. 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக. And from here many other places. இங்கிருந்து இன்னும் பல இடங்களிலே, தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே the same way. இதே விதத்திலே that we will not take money from the people. மக்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்யாதவர்கள். Do you know we are the only group of churches in India that does not take an offering at any time. எந்த ஒரு நேரத்திலேயும் காணிக்கை வசூல் செய்யாத ஒரே சபை குழு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சபைதான். And does not have paid preachers. அதோடு கூட சம்பளம் கொடுத்து பிரசங்கியார்கள் இல்லாத சபை. Combine these two. இரண்டையும் நீங்கள் இப்பொழுது ஒன்றாக்குங்கள். No offerings taken in any meeting. எந்த கூட்டத்திலேயும் காணிக்கை வாங்காதது. And preachers none of whom are paid. சம்பளம் கொடுக்காத பிரசங்கியார்கள், ஊழியர்கள். You won't find that in any Pentecostal church or CSI or any church. எந்த பெந்தகோஸ்தே சபையிலேயும் அல்ல எந்த சிஎஸ்சி சபையிலேயும் நீங்கள் இந்த இரண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியாது. You say why? ஏன்? Because we see here this is how Paul did it. இப்படித்தான் பவுல் இதை செய்ததாக நாம் பார்க்கிறோம். So we are trying to follow a good example. Paul said, "Follow me as I follow Christ." நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்ன அந்த நல்ல மாதிரி நாம் பின்பற்ற விரும்புகிறோம். We are not saying we are better than other people. மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் நல்லவர்கள் மேன்மையானவர்கள் என்று ஒரு காலம் சொல்வதில்லை. We are saying we are just trying to do what the Bible says. வேதம் என்ன சொல்லுது அதை பின்பற்றும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் என்று தான் சொல்கிறோம். If the Holy Spirit says follow Paul as he followed Christ, okay Lord, we'll do that. நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல பவுலை நீங்கள் பின்பற்றுங்கள், பவுல் சொல்லுகிறாரோ என்னை பின்பற்றுங்கள் என்று அப்படி பரிசுத்த ஆவி நமக்கு சொன்னால் அதை பின்பற்றுகிறோம். We are about the only church in the whole of India that says tithing is Old Testament, it is not for New Testament. இந்த தேசத்திலே உள்ள ஒரே சபை குழுவினர் நாம் தான் புதிய ஏற்பாட்டிலே தசம பாகத்தை குறித்து போதிப்பதில்லை என்று சொல்வதற்கு.
Does that mean that we beg for money? அப்படி நாம் பிரசங்கிக்காதபடினாலே இப்போது நாம் பணத்திற்காய் நாம் பிச்சை வாங்குறோமா? I don't know whether you know how much it costs to have just even a 3-day conference like this. இது போன்ற 3 நாள் கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகிறது என்று உங்களுக்கு தெரியாது. To provide accommodation and food freely for everybody. வருகிற ஒவ்வொருவருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுத்து தங்குவதற்கு பல மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து doing it every year for 31 years. இப்படி ஒவ்வொரு ஆண்டுமாக 31 ஆண்டுகளாக செய்வது என்பது, and it's not only here. இங்கே மட்டுமல்ல, we do it in Bangalore, பெங்களூரிலே செய்கிறோம், காளையார் கோயிலிலே செய்கிறோம், and different places. இன்னும் வெவ்வேறு இடங்களிலே செய்கிறோம். கோயம்புத்தூரிலே செய்கிறோம், sometimes in Vellore, சில சமயத்தில் வேலூர், சென்னையிலே, கோட்டயம், different places, ஹைதராபாத்திலே, everywhere we do it the same way. எல்லா இடங்களிலும் இதே விதமாக தான் செய்கிறோம். We provide food and accommodation freely. எல்லாருக்கும் தங்குவதற்கு இடத்தையும் ஆகாரத்தையும் இலவசமாய் கொடுக்கிறோம். So that the poorest people can come. மிகவும் ஏழ்மையில் இருக்கிறவர்கள் கூட வந்து இந்த கூட்டங்களிலே பங்கு பெற முடியும். When Jesus fed the 5,000, இயேசு 5000 பேரை போஷித்தது போல, he said, don't charge them anything. அவர்களுக்கு கட்டணம் ஒன்றையும் வசூலிக்க வேண்டாம் என்று சொன்னார். Give it freely. இலவசமாய் கொடுங்கள். Philip said, how can we feed so many? பிலிப் என்ன கேட்டார்? இவ்வளவு பேருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும்? The Lord said, trust me, I'll do it. என்னை நீ விசுவாசி, அது மட்டும் போதும், நான் செய்வேன் என்று சொன்னார். In those days he took one poor boy's 5 loaves and fed 5,000. ஒரு ஏழை பையன் வந்தான், அவனுடைய 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு அவர் போஷித்தார். Today இன்றைக்கு he takes the few offerings given by poor people in our churches and feeds thousands again. நம்முடைய சபைகளில் உள்ளதான ஏழை மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் போஷிக்கிறார். You look around, is it all millionaires sitting here or poor people? இங்கே பாருங்கள், இங்கு உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் கோடீஸ்வரர்களா, லட்சாதிபதிகளா அல்லது ஏழை மக்களா? நீங்களே சொல்லுங்க. God is doing the same thing today. தேவன் அதே காரியத்தை இன்றைக்கும் செய்கிறார். And that is where we are different. இந்த விதத்திலே தான் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். We don't say we are better. We never say that. நாம் ஒரு காலம் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று ஒரு காலம் சொல்லுவதே இல்லை. But we say we are different. ஆனால் நாம் வித்தியாசமானவர்கள் என்று சொல்கிறோம். We try to have the same values that Jesus and Paul had. இயேசுவுக்கும் பவுலுக்கும் எந்த மதிப்பீடுகளை வைத்திருந்தார்களோ அதே மதிப்பீடுகளை நாம் பின்பற்றுகிறோம். Why? ஏன்? Because there are only 2 masters, God and money. தேவனும் பணமும் என்ற 2 எஜமான்கள் மட்டுமே இருக்கிறார்கள். And we want to be an example in the area of money. ஆகவே பணம் என்கிற இந்த பகுதியிலே நாம் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். Don't think that is a small thing. இது ஏதோ சிறிய காரியம் என்று எண்ண வேண்டாம். One day when Jesus comes, you will see what an important testimony it was for him on this earth. ஒரு நாளிலே இயேசு திரும்ப வரும்பொழுது இந்த பூமியிலே இயேசுக்கு அது எவ்வளவு பெரிய சாட்சியாக இருந்தது என்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். In the heavens the devil tells God. வானங்களிலே பிசாசு தேவனை பார்த்து சொல்லுகிறது, what? God, look at all your churches, they're all running after money. ஆண்டவரே, இது நம்முடைய சபைகளா? எல்லாம் பணத்தின் பின்னாக ஓடுகிறார்கள். And God says, தேவன் சொல்லுகிறார், yeah, that's true with most churches. ஆம், பல சபைகளில் அது உண்மைதான். But have you seen that Tuticorin, that CFC church? ஆனால் தூத்துக்குடியில் உள்ள அந்த CFC சபையை பார்த்தாயா? Or some of those other churches in Tamil Nadu, they are not running after money. அல்லது தமிழ்நாட்டில் உள்ள பிற சபைகளை பார்த்தா அவர்கள் எல்லாம் பணத்தின் பின்னாக ஓடுவதில்லை. The devil's mouth is shut. பிசாசுடைய வாய் அடைக்கப்படுகிறது. We don't want to boast before men, but we want to shut the mouth of the devil in the heavens. மனிதர்களுக்கு முன்பாக நாம் மேன்மை பாராட்ட விரும்பவில்லை, ஆனால் வானங்களில் இருக்கக்கூடிய பிசாசுடைய வாயை அடைக்க விரும்புகிறோம். And then the devil says, God, look at all these churches, all the young people living in sin, sexual sin. ஆண்டவரே, இங்க உள்ள சபை, உம்முடைய சபையில் சொல்கிறீரே பாரும், அங்கே உள்ள சபையில் உள்ள வாலிபர்கள் எல்லாரும் பாலியல் காம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இச்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Hypocrites stand and sing in the church and go and live in sin in private. அங்கே மேடையிலே நின்று பாட்டு பாடுகிறார்கள், அந்தரங்கத்திலே அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மாய்மாலக்காரர்கள். Even the pastors are not preaching against those sins. பாஸ்டர்மார்களும் கூட இந்த விதமான பாவத்துக்கு விரோதமாக பிரசங்கிப்பதில்லை. God says, you're right, Satan. In most churches it is like that. சாத்தானே, நீ சொல்வது சரிதான், பல சபைகளிலே நீ சொல்கிறது சரிதான். But have you seen that little church in Tuticorin? ஆனால் தூத்துக்குடியில் உள்ள சிறிய சபையை பார்த்தாயா? Some of these other churches in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உள்ள மற்ற சபைகளை பார்த்தாயா? See what they are preaching in that church. அவர்கள் தங்களுடைய சபையில் எதை பிரசங்கிக்கிறார்கள்? Everybody is not perfect. எல்லாரும் பூர்ணவான்கள் அல்ல. There may be some hypocrites in those churches. There are. அந்த சபைகளிலும் சில மாய்மாலர்கள் இருக்கிறார்கள். But ஆனால் there are some godly people who are not living like that. இதுபோல வாழாத சில தேவபக்தியுள்ள மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். There again we want to shut the mouth of the devil in the heaven. இங்கேயும் வானங்களிலே பிசாசுடைய வாயை நாம் அடைக்க விரும்புகிறோம்.
So people ask me, Brother Jack, what is your aim in these churches? ஆகவே சகோதரர் ஜாக் அவர்களே, இந்த சபைகளை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்கிறார்கள். To shut the mouth of the devil in the heavens. வான மண்டலங்களில் உள்ள பிசாசுடைய வாயை அடைப்பதுதான் எங்களுடைய நோக்கம். That is what is more important to me than what people think about our church. மக்கள் நம்முடைய சபையை குறித்து என்ன எண்ணுகிறார்கள் என்பதை காட்டிலும் அவருடைய அபிப்பிராயத்தை காட்டிலும் இதுதான் எங்களுக்கு முக்கியம். Because they don't know everything. ஏனால் அவர்களுக்கு எல்லாமே தெரியாது. But the devil knows everything about our private life. ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து எல்லாமே பிசாசு அறிந்திருக்கிறான். We want to have churches where our young children can grow up in a godly way. நம்முடைய வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கையிலே வளருவதற்கேற்ற ஒரு சபை. We want to teach our children the word of God from a very young age. மிக இந்த சிறிய பிராயத்திலிருந்தே அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கிறோம். We are not worried if we have good music or not. That is not important. நல்ல மியூசிக் இசை இருக்கிறதா இல்லையா அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. I don't know whether Peter and Paul could sing well. பேதுருவும் பவுலும் நன்றாக பாடுகிற பாடல்களா என்று எனக்கு தெரியாது. I don't read of great musicians in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே மிகவும் இசை வல்லுநர்களை குறித்து எல்லாம் நான் வாசிப்பதில்லை. Have you read of any singers in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே நிறைய பாடல்களை குறித்து வாசித்திருக்கிறீர்களா? Tamil Nadu is full of Christian singers. தமிழ்நாடு கிறிஸ்தவ பாடல்களால் நிறைந்திருக்கிறது. But in New Testament I don't even read of one. ஆனால் புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள், அதில் ஒருவரை கூட நீங்கள் In the பார்க்க Old Covenant they had all that. பழைய உடன்படிக்கையிலே நிறைய பேர் இருந்தார்கள். But we are not in the Old Covenant. ஆனால் நாம் இப்பொழுது பழைய உடன்படிக்கையிலே இல்லை. And the important thing in the New Covenant is not to be a great singer. புதிய உடன்படிக்கையிலே முக்கியமான காரியம் நல்ல பாடகராக இருக்க வேண்டும் என்பதல்ல. Not even to be a famous preacher. பிரபலமான பிரசங்கியாராக இருக்க வேண்டும் என்பதும் தேவையில்லை. But to be a godly man. அல்லது தேவபக்தியுள்ள மனிதனாய், a godly woman, ஒரு தேவ மனுஷியாய், a godly father, ஒரு தேவ தகப்பனாய், and a godly mother, ஒரு தேவபக்தியுள்ள தாயாக, and a godly young girl and young boy, ஒரு தேவபக்தியுள்ள வாலிப தம்பியாக வாலிப தங்கையாக, who are different from the others when they go to college. கல்லூரிக்கு போகும்போது மற்றவர்களை காட்டிலும் இந்த தம்பி வித்தியாசமானவன், தங்கை வித்தியாசமானவள், who don't dress in the stylish worldly ways other people, women, girls dress in the colleges now. கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஸ்திரீகள் வாலிப தங்கைகள் அணிகிற நவநாகரிக ஆடையை போல அணியாதவர்கள், but who are different. ஆனாலும் வித்தியாசமானவர்கள். I'm proud of these young girls in our churches who dress in a modest way when they go to college. கல்லூரிக்கு போகும்பொழுது தகுதியான விதத்திலே ஆடை அணிகிற நம்முடைய வாலிப தங்களை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். Yeah, brothers and sisters, God has a purpose in raising up our churches. நம்முடைய சபைகளை எழுப்புவதிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு சகோதர சகோதரிகளே. It is the responsibility of every elder brother to make sure that that church goes in the way God intended. இந்த சபை தேவன் விரும்புகிற விதமாக போகிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது ஒவ்வொரு மூப்பருடைய பொறுப்பு. It means a lot of sacrifice. அதனுடைய பொருள் என்னவென்றால் அதில் அதிக தியாகம் தேவை. There are many elder brothers who sacrifice so much for the sake of the church. சபைக்கென்று அநேக தியாகங்களை செய்யக்கூடிய மூத்த சகோதரர்கள் உண்டு. You know your elders in this church here. இங்கே இருக்கக்கூடிய சபையிலே இந்த மூப்பர்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Do you know how much time they sacrifice which they could have spent at home for the sake of the church? அவர்கள் சபைக்கென்று எவ்வளவு நேரத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள், அந்த நேரத்தை அவர்கள் குடும்பத்தோடு கூட செலவு செய்திருக்கலாம். They have to give up some time that they would like to spend with their family in order to serve you. உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக குடும்பத்தோடு கூட செய்திருக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் தியாகம் செய்து உங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். There are elders who travel to different places in order to serve people. ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக பல இடங்களிலே பிரயாணம் செய்யக்கூடிய மூப்பர்கள் இருக்கிறார்கள். During that time they could have taken their children for a picnic. அந்த நாட்களிலே அவர்கள் அப்படி போகாமல் பிள்ளைகளை அவர்கள் அழைத்துக் கொண்டு பிக்னிக் போயிருக்கலாம், சுற்றுலா சென்றிருக்கலாம். But they sacrificed that to serve you. ஆனால் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் அதை தியாகம் செய்கிறார்கள். I remember in the early days when I used to go to many churches and villages in Tamil Nadu. ஆரம்ப காலங்களிலே தமிழ்நாட்டில் உள்ள பல கிராமங்களுக்கு நான் ஊழியமாய் போகக்கூடிய நாட்களை நினைவு கூறுகிறேன். It was always on a Saturday, Sunday. எப்பொழுதுமே சனி ஞாயிறு தான் வரும். Those are the 2 days when my children would have holiday from school. அந்த 2 நாட்கள் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு விடுமுறை, வாரம் வாரம். I didn't get much time on those Saturdays and Sundays to be with my children. என்னுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதற்கு, அவளை எங்கேயாவது கூட்டி செல்வதற்கு சனி ஞாயிறில் அவளோடு நான் இருக்க முடிவதே இல்லை. But ஆனால் they did not suffer. அதனாலே அவர்கள் கஷ்டப்படவில்லை. All of them are following the Lord today. இன்றைக்கு அவர்கள் எல்லாருமே தேவனை பின்பற்றுவர்களாக இருக்கிறார்கள். I told the Lord, நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், I said, Lord, I'll take care of your family, you take care of my family. ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். And God has done a better job of taking care of my family than I have done of taking care of God's family. தேவனுடைய குடும்பத்தை எந்த அளவு நான் பொறுப்படுத்திருக்கேனோ அதை காட்டிலும் அதிகமாக மேன்மையான விதத்தில் தேவன் என்னுடைய குடும்பத்தை What I want to பொறுப்படுத்தினார். say is this.
நான் சொல்லுவதெல்லாம் இதுதான். You sacrifice one thing for the Lord and His church, God will give you 100 times back. சபைக்காக நீங்கள் ஒரு காரியத்தையோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள், தேவன் 100 காரியங்களை உங்களுக்காக செய்வார். You sacrifice your time, உங்களுடைய நேரத்தை நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள், money, உங்களுடைய பணத்தை தியாகம் செய்கிறீர்கள், energy, உங்களுடைய சக்தியை for the work of God, தேவனுடைய building up His ஊழியத்திற்காக, church. அவருடைய சபையை கட்டப்படுவதற்காக. God will give back to your children 100 times. தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு 100 மடங்காக அதை திருப்பி தருவார். That is God's way. இதுதான் தேவனுடைய வழி. Because He'll never be in debt to anybody. ஏனால் தேவன் யாருக்கும் கடன்காரர் அல்ல. That is how we want to be a testimony. இப்படித்தான் நாம் ஒரு சாட்சியாக இருக்க in விரும்புகிறோம். our land. நம்முடைய தேசத்திலே See, a lot of non-Christians அநேக கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் accuse the Christians in our country. நம்முடைய நாட்டிலே உள்ள கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். You people are doing this only for money. நீங்கள் எல்லாம் இதை பணத்துக்காக தான் செய்கிறீர்கள். You preach there because you get paid. உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறபடினாலே நீங்கள் You பிரசங்கிக்கிறீர்கள். didn't have any other job, so you went to preach. உங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஆகவே பிரசங்க வேலை செய்கிறீர்கள். Or you send report about your work to America so that they will send you money. அமெரிக்காவிலிருந்து பணத்தை அனுப்பும்படியாக உங்களுடைய ஊழியங்களை குறித்த அறிக்கைகளை அழகாக தயார் செய்து அனுப்புகிறீர்கள். In our CFC churches we can reply to that. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு நம்முடைய சிஎஃப்சி சபையிலிருந்து ஏற்ற ஒரு மாறுத்தரத்தை பிரதியுத்தரத்தை கொடுக்க முடியும். We don't get paid for preaching. நாங்கள் பிரசங்கிப்பதற்காக சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை எங்களுக்கு. We don't send any report or photograph of our work to any place. எந்த ஒரு இடத்திற்கும் நம்முடைய ஊழியத்தை குறித்ததான அறிக்கைகளையோ அல்லது போட்டோவையோ நாம் அனுப்புவதில்லை. No. இல்லை. We do it because we love Jesus. நாம் இயேசுவை நேசிக்கிறபடினாலே இதை செய்கிறோம். Because He gave His life for us. அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே செய்கிறோம். We have only one life. We want to give it back to Him in gratitude for what He did for us. அவர் எங்களுக்காக என்ன செய்தாரோ அதற்கு நன்றி அறிதலாக எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். That is why we serve God. ஆகவே தான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். That must be the testimony of every brother and sister in our churches. நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுடைய சாட்சி இப்படித்தான் இருக்க வேண்டும். That is how I have lived for 50 years. இப்படித்தான் நான் 50 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறேன். And I still want to live as long as God gives me life. எனக்கு ஜீவனை கொடுக்கும் பரியந்தமும் நான் இப்படியே வாழ விரும்புகிறேன். Till Jesus comes. அல்லது இயேசு வரும் வரை. Lord, I want to pour out my life for you. ஆண்டவரே, உமக்கு என்னுடைய வாழ்க்கையை ஊற்றிவிட விரும்புகிறேன். I hope you young people will be gripped by this. வாலிபர்களே, நீங்கள் இதனாலே பற்றி பிடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். 50 years later you'll be able to testify like me. என்னை போல 50 ஆண்டுகள் கழித்து நீங்களும் என்னை போல சாட்சி சொல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும். That I never lived for the world, I never lived for money, I lived to show my gratitude to Jesus. உலகத்துக்காக நான் வாழவில்லை, பணத்துக்காக நான் வாழவில்லை, என்னுடைய தேவனுக்கு இயேசுவுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கும்படியாகவே வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய சாட்சி. That way is narrow. இந்த வழி குறுகலானது. You won't find many people walking that way. அநேகர் இந்த வழியில் நடப்பதை நீங்கள் பார்ப்பதில்லை. Like in that picture, sometimes it's just you have to walk alone. இந்த படத்தை பார்த்தீர்களா? இதிலே சில சமயத்திலே இந்த பையன் இந்த நபர் தனியாக நடந்து போவது போல சில சமயத்தில் நீங்கள் தனியாக நடந்து போக வேண்டியிருக்கும். Sometimes you may have to walk alone. சில சமயத்தில் நீங்கள் தனியாக நடந்து போக வேண்டியிருக்கும். Because most of the other people are seeking an easy way. மற்ற எல்லாரும் எளிதான வழியை பின்பற்ற முடியாய் முயற்சிக்கிறார்கள். There are times in my life I had to walk alone. சில சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நேரம் வந்தது, நான் தனியாக நடக்க வேண்டிய நேரம். Not now. Now I've got some wonderful brothers and sisters in our churches. இப்பொழுது இல்லை, இப்பொழுது எனக்கு அதிகமான நல்ல அற்புதமான சகோதரிகள் சபையில் இருக்கிறார்கள். In the early days sometimes it was a lonely walk. ஆனால் ஆரம்ப காலங்களிலே இது தனியாய் நடந்து போன ஒரு நடைபயணமாக இருந்தது. Don't get discouraged. சோர்ந்து போக வேண்டாம். Say, Lord, even if I have to walk alone, I will walk that narrow way. I'll never choose the broad way. ஆண்டவரே, தன்னந்தனியாய் நடந்து போக வேண்டியதா இருந்தாலும் அந்த இறுக்கமான வழியை தெரிந்து கொள்வேன், ஒரு காலம் விசாலமான வழிக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. So Paul tells these people, ஆகவே பவுல் இந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், you seen how I live? நான் எப்படி வாழ்கிறேன் என்று பார்த்தீர்கள்? my example? என்னுடைய மாதிரியை பார்த்தீர்கள்? He doesn't quote his sermons, he quotes his own life. தன்னுடைய பிரசங்கத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். We must be drawn by a person's life, not just his sermon. ஒரு மனிதனுடைய பிரசங்கத்தினால் ஈர்க்கப்படாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையினாலே நாம் ஈர்க்கப்பட வேண்டும். As I told you, there are many thousands of people in the world who listen to my sermons today. நான் இன்றைக்கு சொன்னது போல இந்த என்னுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். Countries all over the world. உலகம் முழுதுமாய் உள்ள பல நாடுகளிலே. But they are not following my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றுவதில்லை. They just like to listen to a good sermon. நல்ல பிரசங்கத்தை கேட்க வேண்டும். And then they get some points for them to go and preach their own sermons. அதற்கு பிறகு அவர்களாக பிரசங்கிப்பதற்கு நல்ல பாயிண்ட் எல்லாம் கிடைத்திருக்கிறது, குறிப்புகள் கிடைத்திருக்கிறது என்று பிரயோஜனப்படுத்துகிறார்கள். I say you can preach my sermon by all means, but first live it, then you can preach it. நான் என்ன சொல்றேன், தாராளமாக என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பிரசங்கிக்கலாம்,
ஆனால் அதற்கு முன்பாக அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். You live that, then you can preach it. அதன்படி வாழுங்கள், அதற்கு பிறகு பிரசங்கியுங்கள். Don't preach if you don't live the life. அந்த வாழ்க்கையை வாழாதபடிக்கு பிரசங்கம் மட்டும் செய்ய வேண்டாம். So then he tells them, அதற்கு பிறகு அவர்களுக்கு சொல்கிறார், he says, I know, verse 29, Acts 20:29. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். He says, now I'm going away. நான் இப்பொழுது போகிறேன். I know what will happen after I go. நான் போன பின்பு என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். All types of savage wolves will come into you. 29ஆம் வசனம் அப்போஸ்தலர் 20. நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். Why? ஏன்? Because you elders will not be strict to keep those wolves outside. இந்த ஓநாய்களை வெளியே தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் கண்டிப்பில்லாத மூப்பர்களாக இருக்கிறீர்கள். A lot of people say, oh, we must not be so strict, let us be kind and let us be good. அவ்வளவு நாம் கண்டிப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நாம் மிகவும் தயவா இருக்க வேண்டும், அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். I also believe in being kind and good to people. நானும் மக்களுக்கு இரக்கமா இருக்க வேண்டும், தயவா இருக்க வேண்டும் என்பதை நம்புகிறேன். But if you lower God's standards, ஆனால் தேவனுடைய தரத்தை நீங்கள் குறைப்பீர்களானால் then we have to be strict. நாம் கண்டிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். When people come into the church to try and get something for themselves, சபைக்குள்ளே வந்து தனக்கானதை தேடுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், and don't seek the glory of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தேடாதவர்களாக இருப்பார்களானால், then we have to be strict with them. நாம் அப்படிப்பட்டவர்களோடு கூட கண்டிப்பா இருக்க We're வேண்டும். not going to be kind to them, அவர்களிடத்தில் தயவா இருந்து பிரயோஜனம் இல்லை. because they will spoil the testimony of the church. ஏனென்றால் அவர்கள் சபையினுடைய சாட்சியை கெடுத்து விடுவார்கள். So these wolves were waiting outside the church, ஆகவே சபைக்கு வெளியே இந்த ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது. and they say, we can't go in because Paul is there. பவுல் உள்ளே இருக்கிறபடினால இங்கே எப்பொழுது நாம் உள்ளே போக முடியாது என்று ஓநாய்கள் வெளியே He இருக்கிறது. will drive us out immediately. சீக்கிரமாக அவர் நம்மை விரட்டி அடித்து விடுவார். But Paul is getting old. இப்பொழுது பவுலுக்கு வயதாகிறது, He'll go away. அவர் போய் விடுவார். And these other fellows, they can't stop us. மற்ற மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் எங்களை நிறுத்த முடியாது. So that's what he says. அதுதான் அவர் சொல்கிறார், After I leave, these wolves will come in. நான் போன பின்பு இந்த கொடிதான ஓநாய்கள் உள்ளே வரும். And not only that, அது மட்டுமல்ல, from you elders also, verse 30, you will start your own group. உங்களே இருக்கக்கூடிய மூப்பர்களே, நீங்களே உங்களுக்கென்று ஒரு சிறு குழுக்களை அமைத்துக் கொள்வீர்கள். Yeah, that can also happen. அதுவும் நடக்க முடியும். That some elder, after using the CFC name for many years, அநேக ஆண்டுகளாக CFC பெயரை பயன்படுத்தி கொண்டு gathering people, ஜனங்களை சேர்த்து கொண்டு, then he can say, no, we don't want CFC anymore. We will இனிமேல் just எங்களுக்கு run our own. CFC தேவையில்லை, நாங்களாக தனியாகவே சபை நடத்திக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். In the first century also there were people like that. முதல் நூற்றாண்டிலேயும் இப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள். Do you think God will spare such people இப்படிப்பட்ட தேவன் அவர்களை தப்ப விடுவார் என்று எண்ணுகிறீர்களா? who are seeking their own? தங்களுக்கானவர்களை தேடுகிறவர்கள், The judgment of God will come upon them. It will come upon their children. தேவனுடைய நியாய தீர்ப்பானது அவர்கள் மீதும் அவருடைய பிள்ளைகள் மீதும் வரும். I'm sure it came upon those people. இந்த மக்கள் மீது வந்தது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். Yeah, because God will not allow people to dishonor His name. தம்முடைய பெயரை ஒரு காலம் கனவீனப்படுத்த முடியாது தேவன் அனுமதிக்க It மாட்டார். says in verse 30, some of you will try to draw disciples after yourself. 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உங்களிலே சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை So போதிப்பார்கள். be on the alert. Verse 31, for 3 years I warned you about all these things. ஆனபடினாலே 3 வருஷ காலமாய் நான் உங்களுக்கு எச்சரித்துக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். Now we can ask ourselves, இப்பொழுது நம்மை நாமே பார்த்து கேட்டுக்கொள்ளலாம், what happened? Paul warned these elders. பவுல் இந்த மூப்பொருளை எச்சரித்தார். Did they listen to him? அந்த எச்சரிப்புக்கு அவருக்கு செவி கொடுத்தார்களா? No. இல்லை. Very few people will listen to a prophet. ஒரு தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கிறவர்கள் மிக சிலர்தான். Even in the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் Paul was like a prophet and very few people listened to him. பவுல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், வெகு சிலர்தான் செவி கொடுத்தார். They said, no, it won't happen to us. We are all right. எங்களுக்கெல்லாம் இப்படி நீங்கள் சொல்லுகிறபடி நடக்காது, நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். Now listen to what happened to this church in Ephesus 30 years later. எபேசு சபைக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடந்தது என்று சொல்லு. Same church. அதே சபைதான். Paul is dead and gone. பவுல் மரித்தார், அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். And here is something that is written to this church in Ephesus 20 or more years after Paul died. பவுல் மரித்த பிறகு 20 அல்லது 20க்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு கழித்து என்ன சொல்லப்படுகிறது? Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். To the messenger of the church in Ephesus write this. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், You got so many good things.
உனக்கு பல நல்ல காரியங்கள் இருக்கிறது. Your deeds, verse 2, your toil, your perseverance, all that is good. உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பொறுமை எல்லாம் நல்லதுதான். You are careful about your doctrine. உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருந்தீர்கள். But verse 4, you have left your first love. ஆனாலும் நீ ஆதி அன்பை விட்டாய் என்று 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். You don't love me, Jesus says, like you loved me in the days of Paul. பவுல் இருந்த நாட்களிலே நீ என்னை நேசித்தது போல இப்போது நீ நேசிக்கவில்லை. In those days of Paul, how you loved me and sacrificed everything for me. பவுல் இருந்த நாட்களிலே எனக்காக எவ்வளவு நீ நேசித்து தியாகம் செய்தாய். And how you loved one another. எப்படி நீங்கள் ஒருவரை நேசித்தீர்கள். But now what has happened? ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது? You are still preaching the same doctrine and all that. அதே உபதேசம் தான் இன்னும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. But your love for me has gone. என் மேல் உள்ள அன்பு போய்விட்டது. You are now trying to show that you are a better preacher than somebody else. மற்றவர்களை காட்டிலும் நான் நல்ல பிரசங்கியார் என்பதை இப்பொழுது நீ பிரசங்கித்து காண்பிக்க விரும்புகிறாய். You are trying to show that your church is better than other churches. மற்ற சபைகளை காட்டிலும் என்னுடைய சபை தான் நல்ல சபை என்று நீங்கள் காட்ட விரும்புகிறீர்கள். Or bigger than others. மற்ற சபையை காட்டிலும் என்னுடைய சபை எவ்வளவு பெரிய சபை. You have lowered the standards. அப்படி சொல்லி தரத்தை நீ குறைத்து விட்டாய். You are not preaching the cross. நீ சிலுவையை பிரசங்கிப்பதில்லை. This is a very serious sin. இது மிகவும் கொடிய பாவம். Verse 5, you have fallen. 5ஆம் வசனத்திலே நீ விழுந்தாய். Even though your doctrines are right, உபதேசம் சரியாக இருக்கிறது. even though you got a lot of activity and conferences and all that, கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் நிறைய கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. fallen. ஆனாலும் நீ விழுந்தாய். Because you are not preaching the narrow way like Paul preached. பவுல் பிரசங்கித்த விதமாய் இந்த இடுக்கமான வாசலை, இடுக்கமான வழியை பிரசங்கிப்பதில்லை. Why am I saying this? ஏன் நான் இதை சொல்கிறேன்? I'm not saying it is happening to you or will happen to you. இது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. I'm not prophesying. நான் தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. I'm saying this is what happened to the church in Ephesus and it can happen to any of us. இதுதான் எபேசு சபையிலே நடந்தது. அதே சம்பவம் நம்மிலே யாருக்கும் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று சொல்கிறேன். Take a warning from scripture. ஆகவே வேதத்திலிருந்து ஒரு எச்சரிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். Even if the great apostle Paul started your church. பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுடைய சபை ஆரம்பித்தவராய் இருந்தாலும் See how it ended up? அது எப்படி முடிந்தது என்று பாருங்கள். Fallen. விழுந்து விட்டது சபை. So badly fallen that the Lord says in verse 5, I will remove your lampstand out of its place. எந்த அளவுக்கு மோசமாக விழுந்தது என்று சொன்னால் உன்னுடைய விளக்குத்தண்டை அதனடுத்து நீக்கி போடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. Do you know the meaning of that? இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? That means Jesus will no longer be in that church. அந்த பொருள் என்னவென்றால் இயேசு இனியும் அந்த சபையில் இருக்க மாட்டார். He will leave that church and go out. அவர் அந்த சபையை விட்டு வெளியே போய் விடுவார். Will the church start following other gods then? அப்படியானால் இந்த சபைகள் வேறு தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுமா? No, Jesus has left. இயேசு வெளியே போய் விட்டார். But they will still be singing praises to Jesus and ஆனாலும் உள்ளே இருந்து கொண்டு இயேசுவை பிரசங்கித்து புகழ் பாடிக் கொண்டிருப்பார்கள். Talking about the Bible. வேதத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். Like hundreds of churches today. இன்றைக்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சபைகளைப் போலவே. They talk about Jesus, they read the Bible, but Jesus is not inside that. இயேசுவை குறித்து பேசுகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் இயேசுவோ சபைக்குள்ள இல்லை. If Jesus is not in the midst of your church, what is the use having your meetings and your conferences and your songs and all that? உங்கள் நடுவிலே இயேசு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பாடல்களினாலே, கான்ஃபரன்ஸ்னாலே, கூட்டங்களினாலே என்ன பிரயோஜனம்? And I'll tell you, the Lord will be in your church if you preach the narrow way. நீங்கள் எப்பொழுது இடுக்கமான வாசலை பிரசங்கிக்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே இயேசு உங்கள் மத்தியில் இருப்பார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். You stop preaching that, he will leave. நீங்கள் எப்பொழுது இதை பிரசங்கிப்பதை நிறுத்தி விடுகிறீர்களோ அப்பொழுது அவர் போய் விடுவார். He won't leave immediately. உடனடியாக போய் விட மாட்டார். He'll wait for a few years to see whether you repent. மனம் திரும்புகிறீர்களா இல்லையா என்று பார்ப்பதற்கு சில ஆண்டுகள் காத்திருப்பார். But let me give you an example of another church. இன்னொரு சபையினுடைய மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். That is the church in Laodicea. லவோதிக்கேயாவில் உள்ள சபை. Now I want you to turn to Colossians in chapter 4. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Paul wrote a letter to the Colossians and he told them in chapter 4 and verse 16. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே கொலோசியருக்கு பவுல் ஒரு நிருபத்தை எழுதினார். And for chapter 4, Colossians 4:16. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். He says, when this letter is read in your church, please send it to the church in Laodicea. They can also read it. இந்த கடிதம் அல்லது இந்த நிருபம் உங்களிடத்திலே வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலே வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். And I have written a letter to the Laodicean church. That's a different letter. Ask them to send it here. You can read that also. லவோதிக்கேயா சபையினருக்கு வேறொரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன், அதை உங்களுக்கு அனுப்பும்படி கேட்டு அதை இங்கே நீங்கள் வாசியுங்கள். So this letter was sent to the Laodicean church. ஆகவே இந்த கடிதமானது லவோதிக்கேயா சபைக்கு அனுப்பப்பட்டது. And
it was being read out in the Laodicean church. லவோதிக்கியா சபையின் மத்தியிலே அந்த கடிதம் வாசிக்கப்படுகிறது. Paul says, பவுல் சொல்கிறார், Colossians 3 verse 2. கொலோசியர் 3:2 Set your mind on things above and not on the things of earth. பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள். Because you have died. நீங்கள் மரித்தீர்கள். And your life is hidden with Christ in God. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. And you read all those wonderful things in chapter 3 and chapter 4. I don't have time to show it to you. 3-4 அதிகாரங்களில் எழுதப்பட்ட அற்புதமான காரியங்களை வாசித்து பாருங்கள். அதை காண்பிப்பதற்கு நேரமில்லை. That is the message Paul preached in Laodicea. இந்த செய்தியை தான் பவுல் லவோதிக்கியா சபையிலே பிரசங்கித்தார். Set your mind on things above. மேலானவைகளிலே உங்களுடைய மனதை வைத்திருங்கள். Not on things on the earth. பூமியில் உள்ளவைகளிலே அல்ல. Read this message to the church in Laodicea. இந்த செய்தியை லவோதிக்கியா சபையிலே வாசித்து காண்பியுங்கள். They read it. அங்கே வாசித்தார்கள். But 25 years later, 25 ஆண்டுகள் கழித்து, Revelation chapter 3, வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம், the Lord says to the church in Laodicea, லவோதிக்கியா சபையிலே ஆண்டவர் சொல்கிறார், you are just interested in money. நீ பணத்திலே மட்டுமே விருப்பமுள்ளவனாய் இருக்கிறாய். Verse 17. 17ஆம் வசனம். You think you're rich and wealthy and that therefore you need nothing. நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், திரவிய சம்பன்னன் என்று சொல்கிறாய். எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறாய். Spiritually you are wretched, miserable, poor, blind, naked. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய விதத்திலே நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய். They did not listen to the warning Paul sent them. பவுல் அவர்களுக்கு அனுப்பின அந்த எச்சரிப்புகளை அவர்கள் செவி கொடுக்கவில்லை. And where is Jesus? இயேசு எங்கே இருக்கிறார்? Where is Jesus in this church? இந்த சபையின் பொறுத்தவரை இயேசு எங்கே இருக்கிறார்? Verse 20. 20ஆம் வசனம். I am standing at the door and knocking. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். So where is he? Is he outside or inside? இயேசு உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா? He had already left. ஏற்கனவே அந்த சபை விட்டு வெளியே போய்விட்டார். He is standing at the door. அங்கே வாசலில் நிற்கிறார். That is the thing that happens when people go away from the narrow way. இடுக்கமான வாசலை வழியை விட்டு செல்கிற மக்களுக்கு இதுதான் நடைபெறுகிறது. Let me say again. நான் மீண்டுமாய் சொல்லட்டும். I am not saying it has happened in our churches or that it will happen. நம்முடைய சபைகளிலே நடந்து விட்டதோ அல்லது இனிமே நடக்க போகிறது என்று நான் சொல்லவில்லை. But I say it can happen to any church. எந்த ஒரு சபைக்கும் இப்படி நடப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்கிறேன். And I'll tell you which church it will happen to first. முதலாவது எந்த சபைக்கு இது நடக்கும் என்று நான் சொல்கிறேன். The church that says it will never happen to us. There it will happen first. எங்களுக்கு இது நடக்கவே நடக்காது என்று எந்த சபை சொல்லுகிறதோ அந்த சபையில முதலாவது இது நடக்கும். Because of 1 Corinthians chapter 10. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்க வசனத்தின் நிமித்தமாக. 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் verse 12. 12ஆம் வசனம். Let the one who thinks he stands take heed lest he fall. இப்படி இருக்க 1 கொரிந்தியர் 10:12 தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். Let the church that thinks, oh, it will never happen to me, that's the one that will fall. எங்களுக்கு இது சம்பவிக்காது என்று சொல்லக்கூடிய சபை அங்கேதான் விழும். அந்த சபை The elder brother who thinks, that will never happen to me, எனக்கு இது ஒரு காலம் நடைபெறாது என்று சொல்லக்கூடிய மூப்பர் யார்? that is the elder brother who will fall first. அந்த மூப்பர் தான் முதலாவது விழுவார். So what shall we do? ஆகவே நாம் என்ன செய்யலாம்? We shall live in a judgment of ourselves every day. ஒரு நாளும் நம்மை நாமே நியாயந்தீர்த்து நாம் வாழ வேண்டும். God is my witness when I say this. I judge myself every day. ஒவ்வொரு நாளும் என்னை நானே நியாயந்தீர்க்கிறேன் என்று நான் சொல்லும் பொழுது தேவனே எனக்கு சாட்சி. I try my best not to judge other people. மற்ற மக்களை நியாயம் தீர்க்காமல் இருப்பதற்கு என்னால் ஆன மட்டும் முயற்சி செய்கிறேன். I warn people. நான் மக்களை எச்சரிக்கிறேன். I can discern that person is drifting, going away. இந்த நபர் இப்பொழுது வழி விலகி செல்கிறார் என்பதை என்னாலே பகுத்தறிய முடிகிறது. And I warn them. நான் அவர்களை எச்சரிக்கிறேன். But I don't judge them. ஆனால் அவர்களை நியாயம் தீர்ப்பதில்லை. God is their judge. தேவன் தான் அவர்களை நியாயாதிபதி. But I judge myself. ஆனால் என்னை நான் நியாயம் தீர்க்கிறேன். Because I know everything about my life. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை குறித்து ஒவ்வொன்றையும் நான் அறிந்திருக்கிறேன். Even my wife does not know what is inside my heart. என்னுடைய இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை குறித்து என்னுடைய மனைவியும் கூட அறிவதில்லை. She can only see me on the outside. என்னுடைய மனைவி என்னை வெளிரங்கமாக மட்டுமே பார்க்க முடியும். And other people I know even less. எனக்கு தெரிந்த மற்றவர்கள் அதை என் வாழ்க்கை குறித்து இன்னும் குறைவாகவே அறிந்திருக்கிறார்கள். I also know almost nothing about them. அவர்களை குறித்தும் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றுமே தெரியாது. So I cannot judge them. ஆகவே நான் அவர்களை நியாயம் தீர்க்க முடியாது. I see some of you 3-4 days in a year.
நான் உங்களிலே ஒரு சிலரை வருஷத்திலே 3 அல்லது 4 நாட்கள் மட்டுமே பார்க்கிறேன். How can I judge you? எப்படி உங்களை நியாயந்திருக்க முடியும்? Even the elders. மூப்பர்கள் கூட. How often do I see you in 1 year? மூப்பர்களே ஒரு வருஷத்திலே எவ்வளவு அடிக்கடி நான் உங்களை பார்க்கிறேன். I don't judge you. நான் உங்களை நியாயந்திருப்பதில்லை. But one thing is clear. ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கிறது. If you are walking the way of the cross, சிலுவையின் வழியிலே நீங்கள் நடப்பீர்கள் என்றால் the glory of Jesus will be seen more and more in your life. இயேசுவுடைய மகிமை உங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் காணப்படும். It will be seen in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே அது காணப்படும். But if you are not walking the way of the cross, ஆனால் சிலுவையின் வழியிலே நீங்கள் நடக்கவில்லை என்றால், if mammon has gradually become the focus of your life, உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் பணமாக மாறிவிட்டதென்றால், after some time it will be seen in you. கொஞ்ச நாட்கள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். So ஆகவே let us take warning to ourselves. நாம இந்த எச்சரிப்பை எடுத்துக்கொள்வோம். It says we looked at this Matthew 7. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். The way is narrow that leads to life. ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கம் இடுக்கமாய் இருக்கிறது. Gate is small and the way is narrow that leads to life. Verse 14. 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. Very few find it. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். When I read a verse like that, இது போன்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, I say, Lord, very few are finding it. மிக சிலர் தான் அந்த வழியை கண்டுபிடிக்கிறார்கள். I read in the Old Testament that one man in his generation walked with God, Enoch. பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிறேன், தன்னுடைய சந்ததியிலே ஒரு மனிதன் தேவனோடு கூட நடந்தான். Among all the lakhs of people, only one man walked with God. அந்த நாட்டிலே வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஒரு நபர் தேவனோடு கூட நடந்தார். And then many years later, அநேக ஆண்டுகள் கழிந்து, one man, Noah, was the only righteous man on the earth. இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரே நீதிமான் நோவா. This is what I read in the Bible. நான் வேதத்திலே நான் வாசிக்கிறேன். I read that 600,000 people came out of Egypt, but only 2 of them entered Canaan. 600,000 மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், ஆனால் அதிலிருந்து கானானை சென்று அடைந்தவர்கள் 2 பேர் என்று வாசிக்கிறேன். Joshua and Caleb. யோசுவாவும் காலேபும். Everybody thought they were spiritual. எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினார்கள். But God saw only 2. ஆனால் தேவனோ 2 பேரை மட்டுமே பார்த்தார். That is what I see throughout the Old Testament. இதைத்தான் பழைய ஏற்பாடு முழுவதுமாக நான் பார்க்கிறேன். So many Israelites compromised. அநேக இஸ்ரவேலர்கள் சமரசம் செய்தார்கள். But there would be one Jeremiah. ஆனால் ஒரே ஒரு எரேமியா, one Daniel and his 3 friends. ஒரே ஒரு தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும், one Isaiah. ஒரு ஏசாயா. In the midst of compromisers, God would have a witness. சமரசக்காரர்கள் மத்தியிலே தேவன் ஒரு சாட்சியை பார்க்கிறார். But it was usually only 1 or 2. வழக்கமாக 1 அல்லது 2 பேர் தான். The others were all seeking their own. மற்ற எல்லாரும் தனக்கானவைகளே தேடுகிறார்கள். See the book of Haggai. ஆகாயின் புத்தகத்திலே பாருங்கள். You know where Haggai is? ஆகாய் புத்தகம் எங்கே இருக்கிறது தெரியுமா? It's the 3rd book from the end of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திலிருந்து பின்னே எடுத்துக்கொண்டு வந்து சொன்னால் அதனுடைய 3வது புத்தகம் Haggai. ஆகாய். God had brought the Israelites back from their captivity in Babylon. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து தேவன் இஸ்ரவேல் மக்களை மீண்டுமாய் திருப்பி கொண்டு வந்தார். But they were not concerned about building his temple. ஆனால் அவர்களோ தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதில் அவர்களுக்கு விருப்பமில்லை. They came back to Jerusalem and started building their own houses and forgot about building the temple. மீண்டுமாய் அவர்கள் திரும்பி வந்தபொழுது எருசலேமிலே தங்களுக்கென்று வீடு கட்டுவதிலேயே விருப்பமாய் இருந்தார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை மறந்து விட்டார்கள். And their excuse was, it is not time, we are still waiting on the Lord. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இது நேரம் அல்ல, இன்னும் நேரம் வரவில்லை, கர்த்தருக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சாக்குப்போக்கு சொன்னார். So Haggai comes and says in chapter 1 verse 2. பக்கம் 1089, 1090 பக்கம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Second verse. 2ஆம் வசனம். The people say the time has not come to build the house of the Lord. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். But the Lord says, verse 4, has time come for you to build your own houses? உங்களுடைய சொந்த வீடுகளை கட்டுவதற்கு நேரம் வந்து விட்டதா என்று கேட்கிறார். To build your own house, you don't have to wait on the Lord to seek his will or any such thing. உங்கள் சொந்த வீட்டை கட்டுவதற்கு கர்த்தருக்கு சித்தமா, கர்த்தருடைய வேலையா என்றெல்லாம் காத்திருக்க தேவையில்லை. But to build the church, you say, the time has not come. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அது நேரம் வரவில்லை என்று சொல்கிறீர்கள். And that is why you are so poor. ஆகவே தான் நீங்கள் இன்னும் தரித்திரராய் Verse 6, you sow much but you harvest little. நீங்கள் திரளாய் விதைத்தும் நீங்கள் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். 6ஆம் வசனம். You have a lot of money but you are spiritually poor. உங்களுக்கு பணம் நிறைய இருக்கிறது, ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தரித்திரராய் இருக்கிறீர்கள்.
So the now Lord says in verse ஆண்டவர் 7, consider your ways. 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Go to the mountain and get wood and rebuild my temple. மலையிலே போய் நீங்கள் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். The meaning today is get down on your knees and pray. இன்றைக்கு இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். And that is why verse 10, the blessing of the Lord has not come upon your life. ஆகவே தான் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னும் உங்கள் மீது வராமல் இருக்கிறது. So be careful that does not happen to you. ஆகவே இது உங்களுக்கு நடைபெறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Very few find the way to life. ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் மிக சிலர். I find throughout the Old Testament there were always a few. பழைய ஏற்பாட்டின் முழுவதும் வாசிக்கிறது என்னவென்றால் எப்பொழுதுமே இந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். I find in the Gospels many people left Jesus. சுவிசேஷத்திலே நான் பார்க்கிறது என்றால் அநேகர் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். I read in 2 Timothy chapter 1. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். That in the beginning there were a number of people who followed Paul. ஆரம்பத்தில் அநேகர் பவுலை பின்பற்றினார்கள். But as it came to the end of Paul's life, பவுலுடைய வாழ்க்கையின் முடிவு கட்டம் வரும்பொழுது he says in 2 Timothy 1:15, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், you know the fact that all who are in Asia have turned away from me, including Phygelus and Hermogenes. ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் 2 தீமோத்தேயு 1:15 அவர்களில் பிகில்லு எருமகனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். But Onesiphorus, verse 16 and 17, searched for me and found me. ஆனால் ஒனேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் காண்பித்தார் என்றால் அவர்கள் என்னை கண்டுபிடித்தார்கள், இளைப்பாற்றினார்கள். Chapter 4, verse 10, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், Demas has left me. தேமா என்னை விட்டு போய்விட்டான். Who was this Demas? Because he loved this present world. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தபடினால என்னை விட்டு போய்விட்டான், பிரிந்து போய்விட்டான். Who was this Demas? இந்த தேமா யார்? You read in Colossians 4:14 கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவரை குறித்து வாசிக்கிறீர்கள். that he was a co-worker of Paul. அவர் பவுலுடைய உடன் ஊழியர் என்று கொலோசியர் 4:14 வாசிக்கிறீர்கள், பக்கம் 278. So in Paul's life, some of his co-workers left him அவை பவுலுடைய வாழ்க்கையிலே அவருடைய உடன் ஊழியர் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். towards the end of Paul's life. அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே They sought for honor, அவர்கள் கனத்தை they தேடினார்கள், sought for money, பணத்தை தேடினார்கள். but Paul stood faithful till the end. ஆனால் பவுலோ தன்னுடைய வாழ்க்கை முடிவு வரை He says in உண்மையுள்ளவராய் நின்றார். 2 Timothy 4:7, 2 தீமோத்தேயு 4:7 I have fought a good fight, நல்ல போராட்டத்தை I போராடினேன், have finished my course, என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், and I have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். That is the example that we can follow. இந்த மாதிரியை நாம் பின்பற்ற முடியும். What does he mean by saying I kept the faith? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? I kept the narrow way narrow as Jesus made it. இயேசு எந்த அளவுக்கு குறுகலான வழியாய் உண்டாக்கி இருக்கிறாரோ அந்த குறுகலான வழியாகவே நான் I பாதுகாத்திருக்கிறேன். didn't make it bigger to get more people in. அநேக மக்களை உள்ளே கொண்டு வருவதற்கு அந்த வழியை நான் விசாலமாக்கவில்லை. I didn't become a legalist and make it narrower than what Jesus made it. இயேசு எந்த அளவுக்கு குறுகலாய் ஆக்கி இருக்கிறார் அதை காட்டிலும் இன்னும் குறுக்குவதற்கு நான் ஒரு பிரமாணத்துவக்காரனாய் மாறவில்லை. No, there are some people who do that also. இப்படியும் சிலர் செய்கிறார்கள். They preach things Jesus never preached. இயேசு பிரசங்கியாத காரியத்தை பிரசங்கிக்கிறார்கள். That is trying to make it more narrow than what Jesus made it. அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் இயேசு ஓரளவுக்கு குறுகலான வழியை வைத்திருக்கிறார், அதை காட்டிலும் இன்னும் குறுக்குகிறது வழி. That is very little. Most people make it broader. ஆனால் அநேகர் வழியை விசாலமாக்குகிறார்கள், ஒரு சிலர் அதை காட்டிலும் நெருக்கமாக்குகிறார்கள். Paul said, no, I've kept the faith. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் In சொல்கிறார். order to keep that faith, I fought a good fight against all these other அந்த people. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக இந்த மக்களுக்கு விரோதமாக நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராட வேண்டியிருந்தது. You cannot keep the narrow way if you are not willing to fight against people who want to make it broader. இந்த வழியை விசாலமாக்கக்கூடிய மக்களோடு கூட போராடுவதற்கு உங்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த நல்ல போராட்டத்தை போராட முடியாது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது. As Christians, we don't fight external fights with anybody. கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய நாம் வெளியரங்கமாக யாரோடும் கூட போராடுவதில்லை. But spiritually, ஆனால் ஆவிக்குரிய inwardly, உள்ளாக we fight the devil. நாம் பிசாசை போராடுகிறோம். And we fight those who like to compromise the message in the church. சபையிலே இந்த செய்தியை உலகத்தோடு கூட சமரம் செய்ய விரும்புகிறவர்களோடு கூட நாம் போராடுகிறோம். We say, no, we're going to keep the way narrow. இல்லை, நாம் இந்த வழியை குறுகலாகத்தான் வைத்துக் கொள்ள போகிறோம். Not narrower than what Jesus made, but not broader either. இயேசு எந்த அளவுக்கு வழியை வைத்திருக்கிறாரோ அதை காட்டிலும் குறுக்கவும் மாட்டோம், அதை காட்டிலும் அதை விசாலமாக்கவும் மாட்டோம். We're going to preach death to self.
நாம் சுயத்துக்கு மரிப்பதை குறித்து பிரசங்கிக்க போகிறோம். We're going to preach the power of the Holy Spirit that's going to make us like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியான வல்லமை குறித்து பிரசங்கிக்க போகிறோம். We're going to preach that if you serve God, you can't serve money. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தால் ஒரு காலம் பணத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை பிரசங்கிக்க You போகிறோம். can't love God and money at the same time. ஒரே நேரத்தில் தேவனையும் பணத்தையும் நேசிக்க முடியாது. And so this is the path that people like Paul and the apostles have shown us. ஆகவே பவுலை போல அப்போஸ்தலரை போல இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பாதையை தான் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். Jesus said in Matthew 7, இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார், after saying இதை சொன்ன பிறகு the way is narrow, வழி குறுகலானது என்று சொன்ன பிறகு Matthew 7:14, மத்தேயு 7:14, what is the next thing he said? அவர் சொன்ன அடுத்த காரியம் என்ன? Verse 15, 15ஆம் வசனம், beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Who are the false prophets? கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? Not those who say that some other God is the true God. வேறொரு தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. In the context of these verses, a false prophet is the one who tries to make the narrow way broader. இந்த பின்னணியிலே கள்ள தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் அந்த வழியை விசாலமாக்குகிறவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. Every preacher who tries to make the way broader than what Jesus made is a false prophet. இயேசு உண்டாக்கினதை காட்டிலும் அந்த வழியை விசாலமாக்குகிற ஒவ்வொரு பிரசங்கியாரும் கள்ள பிரசங்கியார். And he said, beware of them. இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். How will we discover them? அவர்களை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? Verse 16, you will know them by their fruits. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று 16ஆம் வசனத்திலே Look at the fruit வாசிக்கிறோம். in their life. அவருடைய வாழ்க்கையில் உள்ள கனிகளை பாருங்கள். Don't look at their gifts. அவருடைய வரங்களை பார்க்க வேண்டாம். You'll be deceived if you look at their gifts. அவருடைய வரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். Because some of these false prophets will stand before me one day, verse 22. 22ஆம் வசனத்தில் எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த பிரசங்கியார்கள் தீர்க்கதரிசிகள், These false prophets, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், they will say, we prophesied in your name. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் We உரைத்தோம். cast out demons in your name. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை We துரத்தினோம். did miracles in your name. உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை Verse செய்தோம். 22. 22ஆம் வசனம், But I will say to these false prophets, நான் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுவேன், it's true, you had all these gifts, இந்த வரங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்தது but you உண்மைதான், had no fruit. ஆனால் உங்களுக்கு கனிகள் இல்லை. There was sin in your secret life. உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே பாவம் காணப்பட்டது. Get away from me. என்னை விட்டு அகன்று போங்கள். Just like he said, get away Satan, he'll say to these people also, get away from me. அப்பாலே போ சாத்தான் என்று சொல்வது போல இங்கே பார்த்து இவர்களை பார்த்து சொல்ல என்னை விட்டு அகன்று போங்கள் என்று So those சொல்றார். are the false prophets இவர்கள் தான் கள்ள who தீர்க்கதரிசிகள். have gifts வரங்கள் இருக்கிறது, but don't have fruit. கனிகள் இல்லை. So remember this warning. ஆகவே இந்த எச்சரிப்பை ஞாபகத்தில் வைத்துக் You will கொள்ளுங்கள். not know them by their gifts, you will know them by their fruit. நீங்கள் அவருடைய வரங்களை வைத்து அல்ல அவருடைய கனிகளை வைத்து தான் அறிவீர்கள். And I want to say this to all of you. உங்கள் எல்லாருக்கும் இதை சொல்ல விரும்புகிறேன். If you look at the gifts a preacher has, you will be deceived. ஒரு பிரசங்கியாருக்கு இருக்கக்கூடிய பிரசங்கிக்கூடிய வரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். Oh, he heals the sick, he casts out demons. ஓ இவர் பிசாசுகளை துரத்துகிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார், Preaches so well. நன்றாக பிரசங்கிக்கிறார். Look for the fruit. கனிகளை பாருங்கள். By their fruits you will know who's a true prophet, who's a false உங்களுடைய prophet. கனிகளினாலே யார் மெய் தீர்க்கதரிசி என்றும் யார் கள்ள தீர்க்கதரிசி என்றும் நீங்கள் பார்க்க முடியும். We need that word in this time. இந்த காலகட்டத்திலே நமக்கு இந்த வார்த்தை தேவைப்படுகிறது. If you have ears to hear, hear உங்களுக்கு காது உள்ளவர்களாக இருந்தால் கேளுங்கள். what the Holy Spirit is saying to all the churches. எல்லா சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to hear what you have to say to us. ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டியதை கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தூத்துக்குடி கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சில அறிவிப்புகள் ஏற்கனவே வழக்கமாய் கொடுக்கிற அறிவிப்பு தான். கண்டிப்பாய்